ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் பாஜக பொறுத்த மட்டில் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும், இந்த நோக்கத்தோடு தான் 2026 சட்டமன்ற தேர்தலை அவங்க என்ன பண்றாங்க, எதிர்கொள்றாங்க. இடையில யாரு வந்தாலும் அடிச்சு தும்சம் பண்ணணும் அப்படின்ற ரேஞ்சில தான் போயிட்டு இருக்கிறாங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் அசுர வேகத்துல போயிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அசுர வேகத்துல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மந்தமாவே இன்னும் நிக்கிறாங்க. இன்னும் அடுத்த கட்ட லெவல் மூவ் கூட போகவே இல்லை. அப்படி மிஞ்சி மிஞ்சி போனா கூட ஏதோ ஒரு தடை இங்க இருக்கதான் செய்யுது. இப்போ பாஜகவில் அமித்ஷா என்டிஏ கூட்டணியில அதிமுக உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா எப்படியாவது திமுகவை தகர்த்தணும், ஆட்சி கட்டில இருந்து இறக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு பக்கம் அதிமுக முனைப்பா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாஜக ரொம்ப முனைப்பா இருக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் எதனா ஒரு விஷயத்துலதான் இந்த ஃபுல் வேகத்துல வேலை செய்யறாங்க. ஏன்னா பாஜகவுக்கு திமுகவை இறக்கிட்டா ஈஸியா என்ன பண்ணிடலாம், எல்லா திட்டங்களும் உள்ள கொண்டு வந்துடலாம். அது மாத்திரம் இல்லாம பாஜகவுக்கு ஒரு எட்டாக்கணியில தான் திமுக இருக்குது. சோ அந்த விஷயத்த திமுக ஆட்சி கட்டில இருந்து இறக்கிட்டா ஒட்டுமொத்த மாநிலம் நம்ம கண்ட்ரோல் வந்துரும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பாஜக நினைச்சுட்டு இருக்கு. இங்க இருக்கிற அதிமுக எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது இழந்ததை நான் மீட்டு எடுக்கணும், அது கட்சியில என்னுடைய கௌரவமா இருக்கட்டும், இல்ல என்னுடைய தலைமை பண்பா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இழந்ததை நான் எடுக்கணும். திரும்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகி நான் தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் தலைவர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கப்புறம் எடப்பாடி அப்படின்ற பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காகவும் தேர்தல் என்ன பண்றாங்க, நோக்குறாங்க. ரெண்டு பேரும் இதை எதிர்நோக்கி தான் இருக்கிறாங்க. இப்ப என்ன விஷயம் சுவாரஸ்யம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய கூட்டணியில பல பிரச்சனைகள் இருக்கு. இப்ப அண்ணாமலை அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்தார். அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் என்டிஏ கூட்டணியில இருந்து யாரும் வெளியே போகலப்பா, இதான் உண்மை. நிறைய பேர் உள்ள வந்தாங்க, ஆனா உள்ள வந்துட்ட பிறகு வெளியே போனாங்களா அப்படின்னா யாருமே போகல. ஆனா இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் தலைவரா இருக்கிறார். சின்ன சின்ன கட்சிகள் முதற்கொண்டு நாங்க வெளியே போறோம், ஆளை விடுங்க சாமி அப்படின்ற ரேஞ்சுக்கு கதறாங்க. பாரிவேந்தர் ஒரு பக்கம், ஏசி சண்முகம் ஒரு பக்கம், நிறைய பேர் என்ன பண்றாங்க, கதறாங்க, எங்களை விட்டுருங்க. ஓபிஎஸ் டிடி விதன வெளியே போயிட்டாங்க. ஏன்னா நயினார் நாகேந்திரன் செயல்பாடு அப்படி இல்லை. ஆனா அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் என்டிஏ கூட்டணி அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தது. திமுக, அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி, இப்படி மும்முனை கூட்டணியில போட்டிகள் இருந்தது. அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமி திரும்ப பாஜக வரணும்னா இங்க அண்ணாமலை தலைவரா இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலதான் நயினார் நாகேந்திரன் இடத்துக்கு வந்தார். ஆனா இப்ப அமித்ஷா ரெண்டு பேரையும் களம் இறங்கி இருக்கிறார். அண்ணாமலைக்கு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்து ரெண்டு பேரும் இங்க களம் இறங்கணும். ஏன்னா ரெண்டு பேரையும் ரெண்டு வகையார பிரிக்கிறாங்க. எப்படி அப்படி எடுத்தீங்கன்னா, அதிமுகவை பொறுத்த மட்டில் யாரு டீல் பண்ணுவா அப்படின்னா நயினார் நாகேந்திரன் தான் டீல் பண்ணுவார். அதிமுகவுல நயினார் நாகேந்திரன் டீல் பண்ணுவார். பேச்சுவார்த்தைக்கோ தொகுதி பங்கீடுக்கோ எல்லாத்துக்குமே. அண்ணாமலை அந்த வாசல் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டார். ஆனா ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணி இருக்குல்ல, இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள பல கட்சிகள் இருப்பாங்க. அதிமுகவை தவிர்த்துட்டு நான் சொல்றேன், பல கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணியில அண்ணாமலை அவர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க, பொறுப்பு கொடுத்திருக்காங்க. எப்பா நீ அதிமுக மட்டும் கவனிச்சுக்க, நயினார் நாகேந்திரனுக்கு சொல்லி இருக்குது. ஏன்னா நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் ரொம்ப ஒன்றி போயிட்டார். ஏன்னா ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் உள்ள அண்டர் டீலிங்கின் காரணமாகத்தான் பல கட்சிகள் வெளியே வர்றது நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா இப்போ என்டிஏ கூட்டணியை முழுக்க அரவணைக்கிறதுல ஒருங்கிணைக்கிறதுல நயினார் நாகேந்திரன் வல்லவரா, கை தேர்ந்தவரா அப்படின்னா அதுல கொஞ்சம் ஒரு வீக் பாயிண்டா தான் இருக்கிறார். ஆனா அண்ணாமலைக்கு இது ரொம்பவே கை வந்த கலை. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 11% எடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே பாஜகவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரல் விட்டு என்ற எண்ணிக்கையில தான், ஒற்றை எண்ணிக்கையில தான் என்ன பண்ணாங்க, பர்சன்டேஜ் எடுத்தாங்க. ஆனா ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 11% எடுத்தாங்க. சோ இந்த விஷயம் பாஜக டெல்லி மேலிடத்துல இருக்கிறதுக்கு எப்பா என்டிஏ கூட்டணி அரவணைக்கிறதுல ஒருங்கிணைக்கிறதுல அண்ணாமலை அடிச்சுக்கிறதுக்கு ஆளு கிடையாது. அதனால அதிமுகவை தவிர்த்துட்டு என்டிஏ கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இருக்கிறாங்களோ, இதுக்கப்புறம் வர கட்சிகள், பிரிந்து போன கட்சிகள், இருக்கிற கட்சிகள் எல்லாவற்றையும் 1% கூட பெசங்காம இத அரவணைச்சிட்டு போகணும். அப்படின்னா தூக்கியா நம்ம அண்ணாமலைய அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப எப்படின்னா, அதாவது அண்ணாமலையும் ஒரு கிரேட்ல இருக்கிறாரு, நயினார் நாகேந்திரன் ஒரு கிரேட்ல இருக்காரு. இப்போ எப்படி நான் பாஜக இவங்க ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ண போறாங்கன்னா, அண்ணாமலையை ஒரு படி மேல வைக்க போறாங்க. அதாவது செயல் தலைவரா இங்க நயினார் நாகேந்திரன் இருக்கட்டும், ஆனா முழு மூளை எல்லாமே ஸ்கெட்ச் போடுறது, மூளை எல்லாமே அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை என்ன சொல்றாரோ செய்யறாரோ அதன் அடிப்படையில தான் நயினார் நாகேந்திரன் செயல்படணும் அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் நயினார் நாகேந்திரோட தலைமையை ஏத்துக்கிட்டாங்கன்னா இல்லவே இல்லை. இது நயினார் நாகேந்திரன் ஓப்பனா
ஒரு பொது நிகழ்ச்சியில ஓப்பனா வெளியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர் தான். என்ன தலைவரா மதிக்க மாட்டாங்க, என்ன தலைவரா ஏத்துக்க மாட்டாங்க, அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவங்க ஏதோ தனி உலகத்துல இருக்கிறாங்க, தனி பாஜகல இருக்கிறாங்க அப்படின்ற ரேஞ்சில அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு புலம்பி தள்ளி இருக்கிறாரு. சோ இதெல்லாம் பாஜக ரொம்ப மேலிடத்துல அலசி ஆராய்ஞ்சு இருக்கிறாங்க. அண்ணாமலைய பாஜகல வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படி. அண்ணாமலை கட்சி ஆரம்பிப்பாருன்னா ஆரம்பிக்க மாட்டாரு. ஏன்னா பாஜகவை மீறி அவரால் ஒரு துளி அளவும் செயல்பட முடியாது. அதனால கட்சியில ஆரம்பிக்க மாட்டார். ஆனா அட் சேம் டைம் பாஜக அண்ணாமலையை விடாது, கட்சிக்குள்ளதான் வச்சுக்கோ. சோ இப்ப கட்சிக்குள்ள அண்ணாமலையை திரும்பவும் ஒரு இடத்துல பொசிஷன்ல கொண்டு வரணும்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்போ அமித்ஷா அவர்கள் 2 பேரும் 2 பக்கமா பிரிஞ்சு போயிருங்க. நீ இப்போ அதிமுகவுக்கு தொகுதி பிரச்சனையா எதுவா இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் தான் அதை டீல் பண்ணும். ஆனா மற்ற கட்சியினர் இருக்காங்கல்ல, இப்போ ஐஜேகே எடுத்துக்கோங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, ஏசி சண்முகத்தை எடுத்துக்கோங்க அப்படின்ற. இப்போ இதுல என்னன்னா இப்போ டிடி வித்யநகரன் ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரணும். அந்த அஜெண்டாவும் இப்ப அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இப்படியா இருக்கும் பொழுதுதான் பிரிந்து கிடக்கிற கட்சிகள், அதே போல என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வெளியேறாம இருக்கிறதுக்கு இவங்களை எல்லாருமே ஒருங்கிணைக்கிறதுக்கு அண்ணாமலைய அமித்ஷா அவர்கள் சூஸ் பண்ணிருக்காரு. ஆக மொத்தம் இப்போ அண்ணாமலை திரும்பவும் பாஜகக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுக்கிறாரு ஃபுல் பவரோட. இப்ப அண்ணாமலை என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை தான் நயினார் நாகேந்திரன் கேட்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வராரு. செயல் தலைவரா செயல்பட்டுப்பாரு. ஆனா முழுக்க முழுக்க இங்க அண்ணாமலை அவர்கள் தான் ஃபுல்லா செயல்படுவாரு. அப்படின்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். ஓபிஎஸ் டிடி வித்யநகரன் இவங்க இருக்கிற வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல பாஜக பெருவாரியான வாக்குகளை நம்ம எடுத்துடலாம், தொகுதிகளை எடுத்துடலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க 2 பேரும் இல்ல. சோ அதனால ஆனா எடப்பாடி பழனிசாமியை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க தென் மாவட்டங்களை கவர் பண்ண முடியுமானா அது முடியாத காரியம் அப்படின்றதுதான் தெல்ல தெளிவான ஒரு விஷயம். சோ இப்படியா இருக்கும் பொழுதுதான் இங்க ஓபிஎஸ் டிடி வித்யநகரன் உள்ள வரத்துக்கும் இங்க எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் முட்டுக்கட்டியா இருக்காரு. அண்ணே நம்ம பாத்துக்கலானே, எதுக்குன்னு அவங்க அதெல்லாம் வேண்டானே அப்படின்னு அமித்ஷா கிட்டே டைரக்டா சொல்லி இருக்கிறதாகவும் இங்க தகவல் வந்திருக்கு. ஆனா இருந்தாலும் இதை ஸ்மூத்தா என்ன பண்ணுவாங்க, ஹேண்டில் பண்ணிடுவாரு அமித்ஷா அவர்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா அமித்ஷா அவர்களுக்கு இப்போதைக்கு என்ன அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 சீட்ல நின்று பாஜக சில தொகுதிகளை வின் பண்ண இரட்டை இலக்குல உள்ள போகணும், சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு எய்ம்ல தான் அவங்க இருக்கிறாங்க. சோ அப்படியா இருக்கும் பொழுது இங்க அதிமுகவுல நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சரா அவர் இருந்தார்னா நான் உள்ள வரமாட்டேன் அப்படின்னு டிடி வித்யநகரன் ஒரு பக்கம் முரண்டு பிடிக்கிறார். சோ இது எல்லாத்தையும் அமித்ஷா அவர்கள் சூப்பரா மேட்ச் பண்ணிடுவாரு, ஒரு பேலன்ஸ்ல கொண்டு வந்துருவாரு அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து வந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் உண்மையிலேயே ஒரு பரபரப்பான தேர்தல் களமா இருக்க போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. அண்ணாமலையும் இப்ப பாஜகக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுக்கிறாரு, அதுவும் ஃபுல் ஃபோர்ஸா வந்து இறங்குறாரு ஒரு ஹையர் பொசிஷனோட. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.